எங்கள் வாழ்க்கையில இங்க சுற்றி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதே அந்த அற்புதத்தை அதிசயத்தை செய்ததுனாலதாங்க நாங்கள் இந்த ரோட்டில் நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த வாழ் மக்களை எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திங்க. இதனாலே இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்கள் இல்லங்களை தேடி இயேசு கிறிஸ்துவோட சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க எப்பேற்பட்ட வியாதியில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவ கரையில இருக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வந்திருக்கிறாருங்க. நிச்சயமா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, நீங்க நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து விடுதலை உங்கள் வாழ்க்கையை தர முடியுங்க. உங்க பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையில விடுதலை தந்த அதே இயேசு கிறிஸ்து இதனாலே உங்களுக்கு விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க விடுதலை மாத்திரம் சின்ன இடத்தை இயேசுக்கு கொடுத்து பாருங்களேன். நிச்சயமான சமாதானம், நிச்சயமான சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த நேரத்தில் வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்துல மாத்திரம் சின்ன இடத்தை கொடுங்க, வாழ்க்கையை மாற செய்வார். வாழ்க்கையை மாற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்கிறாருங்க. யாருங்க உயிரை கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தன் உயிரையே கொடுத்தாருங்க. எதற்காக? யாருக்காக? உங்கள் பாவங்களுக்காக. இதோ என் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாருங்க. அதனால தாங்க நாங்க சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை மன்னித்தார், எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவ சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த உலகத்துல எந்த காரியத்தை சாதிச்சிடலாங்க, ஆனா இப்ப எவ்வளவு பணம் பொருள் ஆஸ்தி இருந்தாலும் அந்த அன்பை விலை கொடுத்து வாங்கவே முடியாதுங்க. அந்த விலையேறப்பெற்ற அன்பை இயேசு கிறிஸ்து தர வல்லவராயிருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட சந்தோஷத்தை சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தர வல்லவராயிருக்கிறார். இதோ எங்களுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை இதோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தர வல்லவராயிருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இடத்துல மாத்திரம் சின்ன இடத்தை இயேசுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து இப்பொழுது தர வல்லவராயிருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்னுமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாங்கள் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுகிறோம், சபையின் விசுவாசத்தை சொல்லுகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார்.